ஓம் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்வு. ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணம். ஓம் முருகப்பெருமானை போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்துக்கணும் என்பதற்காக இன்று திருகோணமலை திருவண்டாலே பெரியவர், அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது காளி சக்தி மகாகாளி. உலகம் பூரா கௌரி விரதத்துக்கு இங்கிருந்து இந்த ஆலயத்தில் இருந்தால் கௌரி முன் போறோம் உலகம் பூரா. அதே மாதிரி உலகத்துக்கு பெரியவர் திருகோணமலை என்றாலே பெரியவர். கைலாசத்தில் உள்ள சிவனை வர வச்ச பூமி, 10 ராட்சியங்களை ஆண்ட ராவணன், தமிழ் மன்னன், 9 கோள்களையும் தன்னுடைய காலத்தில் படியாமிக்கின்றார். கைலாசத்தில் உள்ள சிவனை வர வச்சவர் சிவபூமியில இருந்து இந்த நாட்டில் நடந்த அசாதாரண சூழ்நிலையா இயற்கை அழிவு, செயற்கழிவு எல்லாம் வந்து போனது. இந்த அழிவு அகத்திய மாமுனிவர், அகத்திய முனிவர் எல்லாம் இந்த இடத்துல கால் வச்சுட்டு போறாரு. ராவணனோட இருந்தவர், ராவணனோட துணைக்கு இருந்து சில கல்லுகள் வரலாறுகளை எழுதின இடம் தான் திருகோணமலை. கல்ல வச்சு கடவுளா கொண்டு அழியாது, இங்கதான் கடவுள் இருக்கிறார். அதே மாதிரி சிவன் திருவோணமலையில தான் இருக்கிறார். நாட்டில் நடந்த அசாதாரண சூழ்நிலையான அகத்திய முனிவர் எழுதின 7 காஞ்சி காமாட்சியில் எழுத வாசிக்கப்பட்டு, அதாவது ராமேஸ்வரத்தில் போய் யாக பூஜை செய்தவங்க அனைத்து அடியார்கள். இந்த நாட்டில் இருக்கிற இலங்கையில், ஈழத்தில், லங்கேஸ்வரன் ஆண்ட பூமியில் இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை நடந்ததுன்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் பால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இந்த பாலிலேயே பஞ்சபால்கள், பஞ்சாட்சரங்கள், பஞ்ச மந்திரங்கள், அப்படியான மந்திரங்கள், தமிழ் மந்திரம். அதே திருத்தலத்தில் அங்கே வாதித்த 19/12/2025 கதிர்காமத்தில், அதுவும் அகத்திய முனிவர்கள் 7 எழுதப்பட்டது. கதிர்காமத்தில் சித்தர்களுடைய 7 வாதித்து அங்கேயும் அந்த கேணியில் அபிஷேகம் நடந்தது. 6வது 12/12/2025 கைலாசத்தில், நந்தேஸ்வரத்தில். இன்று 24/12/2025 திருவோணமலையில் அனைத்து மக்களும் கோடேஸ்வரத்தை வழிபடுங்கள். அநாதத்தால் சிவனை சேர்ந்தவர்களுக்காகவும் இந்த நாட்டில் இயற்கை அழிவு, செயற்கை அழிவால ஆத்மாக்களுக்கு நினைவு கூண்டு யாக பூஜையை சிவன்பால் மந்திரங்களை ஓடுங்கள், சிவனுடைய மந்திரங்களை ஓடுங்கள். ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணம். ஓம் முருகப்பெருமானை போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி,